எதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்? எதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால், நம்மை மன்னிப்பதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. ஃபெய்த்ஃபுல் டு ஃபர்கிவிங். நம்மை மன்னிப்பதிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வாசிப்போம் 1 யோவான் 1:9 வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எதிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார்? பாவங்களை மன்னிப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய அநியாயங்களை நீக்கி நம்மை மன்னிப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்மை சுத்திகரிப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அநேக நேரங்களிலே மனுஷன் மன்னிக்க மாட்டான், பார்த்துருக்கீங்களா? ஆனால் கர்த்தர் மன்னிக்கிறார். அதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அநேக நேரங்களிலே புருஷன் மன்னிக்க மாட்டார், பார்த்துருக்கிறீங்களா? மனைவி மன்னிக்க மாட்டா, பெற்றோர்கள் மன்னிக்க மாட்டாங்க. அநேக நேரங்களிலே இதை ஒரு சில நேரங்கள் மன்னிப்பாங்க. ஆனால் அநேக நேரங்களில் என்ன செய்யறது கிடையாது, புருஷன் மனைவியை மன்னிக்கிறது கிடையாது, மனைவி புருஷனை மன்னிக்கிறதே கிடையாது. பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்கிறதே கிடையாது, பிள்ளைங்க பெற்றோர்களை என்ன செய்யறது கிடையாது, மன்னிக்கிறதே கிடையாது. சகோதரர்கள் மற்ற சகோதரர்கள் என்ன செய்யறது கிடையாது, மன்னிக்கிறது கிடையாது. சகோதரிகள் மற்ற சகோதரிகள் என்ன செய்யறது கிடையாது, மன்னிக்கிறது கிடையாது. ஆனால் கர்த்தர் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. ஆமென். மன்னிப்பதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனவே தான் நான் சொல்றேன், இந்த கர்த்தரை பிரசங்கம் பண்றதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இவர் மன்னிக்கிற கர்த்தர், இவர் தண்டிக்கிற கர்த்தர் கிடையாது, இவர் மன்னிக்கிற கர்த்தர். எனக்காக கல்வாரி சிலுவையில் தண்டிக்கப்படுவதற்கு தன்னையே ஒப்பு கொடுத்த கர்த்தர். இவரை பிரசங்கம் பண்றதுக்கு வருஷங்கள் போதவே போதாதுங்க. அவர் நாமம் எல்டவ், அவர் நல்ல கர்த்தர், அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் நாமம் எல் யமுனா, அவர் நம்மை மன்னிக்கிறதிலே உண்மையுள்ளவராயிருக்கிறார், தாராளமாய் மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அகற்றி போடுகிறார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென். சத்தியவேதத்திலே விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட, விபச்சாரத்திலே கையும் மையுமாய் வார்த்தையெல்லாம் பாருங்க, கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றாங்க. கர்த்தர் என்ன பண்ணார்னா, அவள் மேல கல்லை எரியாம அவளை மன்னிச்சிட்டாரு, அவளை மன்னிச்சிட்டார். அந்த வேத பகுதியை வாசிப்போம், நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆவது வசனம் வரைக்கும். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து
உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லை எரிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவர், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை கல்லெறிகிறதில்லை என்று சொல்லி நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நானும் உன்னை கல்லெறிகிறதில்லை, அதாவது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்று சொல்லி இனி பாவம் செய்யாது என்று சொல்லி அவளை அனுப்பி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நடக்கிற அந்த சூழலை நீங்கள் கவனிக்கணும். அந்த சூழலை நீங்கள் கவனிக்கணும். தேவாலயம் அங்கே இருக்குது. தேவாலயத்துக்கு பக்கத்தில் பெரிய இடம் இருக்கும், அதில் மேடை இருக்கும். இயேசு கிறிஸ்து ஒலிவு மலையிலேருந்து இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து தேவாலயத்துக்குள்ளே போகாமல் அந்த மேடை இருக்கக்கூடிய இடத்துல போய் அங்கே உக்காந்து அங்கே கூடியிருக்கிற ஏராளமான ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். ஏராளமான மக்கள் அப்படியே கூடி அங்கே உட்காந்துருக்கிறாங்க. இவர் இந்த மேடையில் உட்காந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சூழலில் யாரை கொண்டு வர்றாங்க? இந்த விபச்சாரத்தில் கைமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை கொண்டு வந்து நடுவில் நிறுத்துறாங்க. பின்னால் மக்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. இயேசுங்க முன்னால் உட்காந்து போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் கொண்டு வந்து யாரை நிறுத்துறாங்க? கொஞ்சமாவது கூறுவார் இருக்கா பார்த்தீங்களா? பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, மக்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, கொஞ்சமாவது கூறுவார் இருக்கான் பாருங்க. அவனுக்கு மதம் தான் முக்கியம், வசனம்லாம் முக்கியம் கிடையாது. அவனுக்கு அவன் கொள்கை தான் முக்கியமே தவிர கர்த்தருடைய வார்த்தைலாம் முக்கியம் கிடையவே கிடையாது. கொண்டு வந்து நடுவில் நிறுத்தியாச்சு. நிறுத்தின உடனேயே, ஆண்டவரே, கையும் மையுமா என்ன செஞ்சுருக்கிறோம்? நாங்கள் பிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணு இழுத்துட்டு வந்திருக்கிறோம். இவளை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறா? மோசே சொல்லியிருக்கிறார். நீர் என்ன சொல்லுகிறீர்? நீர் என்ன சொல்லுகிறீர்? நல்லா கவனிங்க. போய் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்க பண்ண இழுத்து வந்திருக்கிறாங்களே, அப்போ கூட ஒருத்தர் இருப்பான்ல, அவனையும் இழுத்துட்டு வரல. எல்லாம் இருக்கிறீங்களா? லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த 2 பேருமே கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். விபச்சாரத்தில் கைமையுமாய் கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணை மாத்திரம் கிடையாது, விபச்சாரத்தில் கைமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஆளை என்ன செய்யணும்? கல்லெறிஞ்சு. ஆனால் இவங்க எவ்வளவு தெளிவா இந்த பொம்பளை மாத்திரம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. அவனை விட்டுட்டாங்க. ஏன் தெரியுமா அவனை விட்டுட்டாங்க? நான் நினைக்கிறேன் அவன் இவங்க கூட்டாளி போல, இவங்களுக்கு ரொம்ப உறவின முறையாரு போல. அவங்க ஆளுஞ்சோடனே கழட்டி விட்டுறாரு. டே, அவன் நம்ம ஆள்றா, நம்ம சமுதாயம்டா, அவன் தப்பு செஞ்சாலும் கண்டுக்கிறான், விட்டுறா. எப்படி இருக்கு பாருங்க உலகம். அன்னைக்கு அப்படி தான் இருக்குது. அவன் தப்பு செஞ்சிருக்கிறான், தண்டிக்கப்படணும், அப்போ தான் பாதுகாப்பு தேசத்தில் உண்டாகும். அப்படிலாம் கிடையாது. அவன் தப்பு செஞ்சாலும் யார் இங்கே இதுக்கு 10 பேர் கொடி பிடிக்கிறது, ரோட்டில் செஞ்சிடுறது, போராடுவோம், உடனே விடுதலை செய். எப்போ தப்பு செஞ்சிருக்கிறான்பா, சட்டத்துக்கு உட்பட்டவன்பா, அப்படிலாம் கிடையாது. எவ்வளவு தெளிவாக இருக்கிறாங்க பாருங்க இந்த ஆட்கள். சரி, இருக்கட்டும். கர்த்தர் பாருங்க சொல்றாரு, உங்களில் பாவம் உண்டென்று எவன் உணர்கிறானோ அவன் கல்லறியாமல் என்ன செஞ்சிரு போயிரு. என்ற பாவம் இல்லாதவன் என்ன செய்ய கல்ல ஏறின்னு சொல்றாரு. சொல்லிட்டு மறுபடியும் குனிஞ்சு எழுதுறாரு. மனசாட்சி குத்தப்பட்டு பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரைக்கும் என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. ஏசு நிமிந்து பார்க்குறாரு, யாரையும் காணோம். மக்கள் மாத்திரம் பின்னால் உட்காந்துருக்கிறாங்க, எல்லாம் சைலண்டாக இருக்கிறாங்க.
ஆண்டவர் கேட்கிறாரு, யார் உன்னைய கல்லெறியலையா? யார் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா? அவ சொல்ற பதில பார்த்தீங்கன்னா, இல்லை ஆண்டவரே. என்ன சொல்றானா, அவங்கெல்லாம் கல்லெறியல, ஆனா கல்லெறியறதுக்கு உமக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நீர் பாவம் இல்லாதவர். நீர் யாரு? பாவம் இல்லாதவர். நீர் என்ன சொன்னீர்? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை என்ன செய்யட்டும். ஆனா நீர் பாவம் இல்லாதவராச்சே, நீர் கல்லெறியலாமே, நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலாமே. அதுலதான் அவ சொல்றான், இல்லை ஆண்டவரே. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கறதில்லை. அப்ப அவ எதை வச்சுட்டு கேட்கிறா? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கறதுக்கு உமக்கு என்ன செய்யுது? அதிகாரம் இருக்குது. நீர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்ய மாட்டேன், தீர்க்க மாட்டேன். உன்னை நான் மன்னிக்கிறேன், இனிமேல் பாவம் செய்யாத. நம்முடைய தேவன் நம்மை மன்னிக்கிறதிலே உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அதுக்காக பாவம் செய்யறதுக்கு அவர் ரைட்ஸ் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. போய் என்ன வேணா செஞ்சுட்டு வா, திரும்ப திரும்ப வந்து மன்னிப்பு கேளு, அதுக்கு நான் உனக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்கிறேன், கார்டு கொடுத்துருக்கிறேன், கையெழுத்து போட்டு. அப்படி கிடையாது. கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் நம்மை மன்னிப்பதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அவர் நாமம் எல் யமுனா. அவர் உங்களையும் நிச்சயமாய் என்ன செய்வார்? மன்னிப்பார். அதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே குற்ற உணர்வுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். ஆமென். சில கிறிஸ்தவங்க பாருங்க, குற்ற உணர்விலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. குற்ற உணர்விலே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்தானம் பெற்றிருப்பாங்க, அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, சபைக்கு வார வாரம் வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் உள்ள என்ன இருக்குது? என்ன இருக்குது? பிரதர், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனான்னு தெரியல பிரதர், சந்தேகமா இருக்குது. உள்ள அப்பப்ப நான் முந்தைய காலத்தில் செஞ்ச தவறெல்லாம் வந்து என்ன செய்யுது? நீ டார்ச்சரை கொடுக்குது. என்ன செய்யுது? என்னை டார்ச்சரை கொடுக்குது, என்னை கொடையுது. அதனால் எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு பாருங்கள் மற்ற விசுவாசிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பாருங்கள், என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ கர்த்தர் அன்றைக்கு ஒட்டுமொத்த பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். ஆமென். உங்களை மன்னிப்பதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களை சுத்திகரிப்பதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆமென். கர்த்தர் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஆகவே அவர் நம்மை மன்னிப்பதிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க, மன்னிப்பின் நிச்சயத்தை, பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டாதான் நீங்கள் தைரியமாக போய் கர்த்தர்ட்ட என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். இல்லைன்னா குற்ற உணர்வுகளையே கடந்து உருண்டுக்கிட்டு இருப்போம், ஜெபிக்க மாட்டோம், வெற்றி பெற மாட்டோம். ஆகவே குற்ற உணர்வுக்கு இடம் கொடாதீர்கள். கர்த்தர் உங்களை மனப்பூர்வமாய் மன்னித்து விட்டார். நீங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். நீங்கள் தைரியமாக போய் கர்த்தர்ட்ட ஜெபித்து சில பதிலை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அவர் நாமம் எல் யமுனா. அவர் நம்மை மன்னிக்கிறதிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.